வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி புளியோதரை வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வடித்த சாதம் எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி கரைசல் தனியாக எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தூள், பெருங்காயம் நல்லாவே சேர்க்கலாங்க, வாசனை கமகமன்னு வரத்துக்கு புளியோதரையில். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு வறுக்கிறோங்க. கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் வறுத்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயம் இதை போட்டுட்டு நம்ம அந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளியை போட்டு வதக்குறோம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த புளி கரைசலையும் சேர்க்குறோங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியும் புளி கரைசலும் வெந்து வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறோம். பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் தக்காளியோட புளியும் புளி கரைசலும் நல்லா வெந்து வரும்போது இந்த ஸ்டேஜில் நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். இது தக்காளிக்கான மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் அது பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் சாதத்தை போட்டு கலக்கிறோம். ஸோ சாதம் கலந்ததுக்கப்புறம் கலக்கும் போதே நீங்கள் வேர்க்கடலையும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோங்க. மிக்ஸ் பண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி சூடாக பரிமாறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூடாக ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.